இந்த நாட்டில் நடக்கிற மாதிரி மோசடி வேறு எந்த நாட்டிலையுமே நடக்காது. அவ்வளவு மோசடி செஞ்சு தான் ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த வாக்குப்பதிவில் நடந்த மோசடியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அப்படியே இந்த தேர்தல் முறையை ஃபுல்லாக நான் ஆராய்ஞ்சேன். ஒரு 2 மாதம் இல்லை, அவ்வளோ காலம் ஆராய்ஞ்சு எடுத்து ஆதாரபூர்வமாக எழுதி 2020 ஜனவரியிலே நான் வெளியேற்றேன். ஏன் இவ்வளோ நாள் நான் உட்காந்துட்ருக்கிறேன்? இது என்ன சாதாரண குற்றச்சாட்டுகளா? நான் சொல்கிறதில்ல, எல்லாம் ஆதாரபூர்வமானது. வாட் ஹஸ் பின் ரிப்போர்ட்டட். அப்போ இதெல்லாம் எப்படி வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? எப்படி இதெல்லாம் ஏற்றுக்குவீங்க? சிம்பிள் அஸ் தட். இப்போது இவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஸோ தே ஸ்பெண்ட் மணி. உடனே மோடி அப்படி வரா மாதிரி பண்ணி இவங்க சந்தனமாக இப்போ என்ன சாமந்தி பூவாக தூக்கி போட்டு அப்படியே பெருசாக வரவேற்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வீடியோவை எடுத்துகிட்டு வேறொரு மாநிலத்துலேருந்து பார்க்குறவங்க, அப்பா மோடிக்கு தான் எவ்வளோ மரியாதை போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு வரும். இங்கே என்ன எஃபெக்ட்?